இன்றைக்கி நீங்கள் ஒரு 10th +2 எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 99 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டு 100 மார்க் வரலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணவங்களை பேப்பரில் பார்த்துக்கோமா இல்லைங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒலிம்பிக்கில் போனார் அவர் ஜெயிக்கலன்றதுக்காக சூசைட் பண்ணிட்டாங்க பேப்பரில் பார்த்துருக்கீங்களா? He never gave up and tried again in 2016. After failing again and again and again, this time he made it. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு ஃபைனல் கேம் நடக்குது. ஒரு வாலிபால் நடக்கலாம், ஒரு கிரிக்கெட் நடக்கலாம், இல்லை ஒரு ஃபுட்பால் நடக்கலாம். இந்த ஃபைனல் கேம் நடக்கிறப்ப 2 டீம் விளையாடுறாங்க. இப்போ நீங்கள் 10th +2 நீங்கள் எடுத்து பாருங்கள். 10th 2 குரூப் இருக்குது, A குரூப் B குரூப் இருக்குது. 10th இருக்கிற A குரூப்லையும் B குரூப்லையும் எல்லாரும் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா? 100% பாஸ் பண்ண முடியுமா முடியாதுங்களா? முடியும். கேமில் 2 டீம் விளையாடுறாங்க, நல்ல பிளேயர்ஸ் தான், ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் ரொம்ப செலக்ட் விளையாடுறாங்க. 2 டீம் ஜெயிக்க முடியுமா? அந்த 2 டீமில் யாராவது ஒருத்தர் தோற்றுருவான்னு யாருக்காவது தெரியுமா தெரியாதா? சரி, இப்படி விளையாடுறாங்க. சரி, ஒரு நல்ல டீம் நிறைய ஜெயிச்சிட்டாரு, அதனால் விட்டுருன்னு யாராவது வந்திருக்காங்களா? அப்போ ஒரே விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ, வாழ்க்கையில் கடைசி வரை போராடுவதுதான் வாழ்க்கை என்பதை சொல்லிக் கொடுப்பதுதான் விளையாட்டு.